எதிரியா இருந்தாலும் தான் வீடு தேடி வந்துட்டா என்ன பண்ணணும்? உபசரிக்கணும். ஏங்க ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வரையா பாப்பா என் வீட்டில் சோத்து தொட்டு என்ன குத்திட்டு பாப்பான்னு சொல்லுவாங்க. என்னை பார்க்கும்போது அப்படியே தெரியுது உனக்கு? அப்படி கத்தி எடுத்த உடனே கூட நம்பி போடலாம். ஆனால் உன்ன மாதிரி ஊமை கோட்டானா நம்பவே முடியாது. யார் நீங்க? இடத்திற்கு காவலாளி. இடத்திற்கு உண்டான காவலாளியா நீங்க? ஆமா. இன்றைய ஆழ்வார் நாடு, நாளை எடுப்பார் கையிலே போடு. நீங்களோ பூவோட சேர்ந்த நாடு. அழகா இருக்கு உங்களுக்கு முகக்கூறு. என்னைக்கு வாழணும் நீங்க? ஆயுசு 100. இந்த இடத்துல நீங்க யாருன்னு நான் கேட்டேன். அப்படியா? நான் தான் இடத்திற்கு காவலாளி என்று கூறுறேன். காவலாளி? நான் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா? பிரம்மச்சாரியா? பிரம்மச்சாரினா முதல் என்ன விளக்கம்? பிரம்மச்சாரிங்க ஆசை இல்லாதவன். ஆசை இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது 3 ஆசை. சரி. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. 3 ஆசையை வெறுத்தவன். இந்த 3 ஆசை உங்களுக்கு இல்ல? இல்ல. அப்பனா உங்களுக்கு எந்திரிக்காது. ஆசை. ஒழுக்கமா பேசிக்கிறேன். ஆசை ஆசை இல்லைங்க. எந்திரிக்காதான்னு கேட்டேன். இல்லையா? ஐயா சிவஞான செய்யப்பலையா போயிரு. இந்த பத்தியா பூதிகாடி. ஆசை இல்லைங்க. ஆசை இல்ல. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. 3 ஆசையை வெறுத்த மகரிஷி. 3 ஆசையை வெறுத்தீங்களா? வெறுத்துட்டேன். இல்ல பிளேட வச்சு அறுத்தீங்களா? வெறுத்துட்டேனா அறுத்துட்டேனா என்ன பேசுறீங்க? ஆசை இல்லாம ஒரு ஆள் இருக்கே. ஆசை இல்லையா? அப்படியா? ஆசை இல்ல. சரி அப்ப ஆசை இல்லன்றீங்கல. சரி. உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா இல்லையா? ஆசை இல்லைன்றே அப்புறம் 3 ஆசையை வெறுத்த பிரம்மச்சாரின்னு சொல்றேன். அப்புறம் பொண்டாட்டி இருக்கா பிள்ளை இருக்கானா என்ன பேச்சு பேசுறீங்க? உங்களை போல பிரம்மச்சாரியா நாடு வாங்குறேன், வீடு வாங்குறேன், பொண்டாட்டி விக்கிறேன். அப்படி என்ன போன்றேன்னு சொல்லாதீங்க. எங்களை மாதிரி வேடத்துல இங்க இருக்கவங்க அப்படி செய்யறாங்கன்னு சொல்லுங்க. அப்படியா? நாங்க இல்லங்க. நீங்க இல்ல. எங்களுக்கு உண்டான தன்மை வேறு, அவங்களுக்கு உண்டான தன்மை வேறு. பொண்டாட்டி இல்ல? இல்ல. சுத்தமா இல்ல. ஆமா எந்திரிக்காதனா எப்படி இருக்கு? இல்ல ஆசை எந்திரிக்காத. ஆசை இல்லையா? அப்படி சொல்லியா? இல்ல. இல்ல. பிள்ளை? ஏன்னா கல்யாணமே ஆகலன்றே அப்புறம் பிள்ளை எங்க இருந்து வரும்? என்ன மரத்துல இருந்தா பொத்துக்கிட்டு வரும்? 1 கோடியை களவாண்டாலும் சரி அவன் பேரு திருட்டு போயிருந்தேன். சரிங்க. 1 ரூபாய் திருடுனாலும் அவன் பேரு திருட்டு போயிருந்தேன். சரி. இங்க காசு பெருசு இல்ல, செஞ்ச செயல் தான் பெருசு. செயல் தான் பெருசு. உங்களை பொண்டாட்டி பிரச்சனை கிடையாது. கெட்டுனீங்களா கட்டலையா? நீங்க முற்பிறவியில கேக்குறீங்க. பிறவியோ உருவியோ செஞ்சீங்களா? இருந்துச்சியா? ஒரு பிறப்புல இருந்துச்சு. திருமணம், கல்யாணம் முடிஞ்சு. கல்யாணம் முடிஞ்சு. எத்தனை பொண்டாட்டி? ஏதோ என் சத்துக்கு தகுந்தாப்புல, என் தெம்புக்கு தகுந்தாப்புல ஒரு 52 மனைவியை கல்யாணம் பண்ணேன். உன் தெம்புக்கு தகுந்தாப்புல 52 மனைவி. 52 கட்டி என்ன பால் பண்ணி ஆச்சு. இந்த தேவலாம பிள்ளைங்க பேசக்கூடாது. உனக்கு நல்ல மரியாதை இல்லை. அது ஏன் பாடு நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன வந்திருக்கு? பிள்ளை எத்தனை? 60 பிள்ளைகள். கணக்கு அடிக்குது. ஏன்? பொண்டாட்டி 52. சரி. பிள்ளை மட்டும் 60னா அதே எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? பொண்டாட்டி 60ன்ற 52 மனைவி. 52 பொண்டாட்டி. ஆமாங்க. பிள்ளை 60னா எப்படி? 52 பொண்டாட்டிக்கு 52 பிள்ளைனே பிறந்திருக்கணும். நீ 60ன்ற என்ன ராத்திரி பூரா ஓவர் டூட்டி பாத்தியா? இதுதான் தவறு. ஆக காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாரதி என சொல்லக்கூடிய பெண்ணாக மாறி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். யார் பெத்தா? நான் தாங்க. நீங்க 60 நானே பெண்ணாக மாறி. நான் இத நம்ப. என் நம்பலன்னா அப்புறம் என்னைய அவன சொல்ற? ஆபரேஷன் பண்ண தலம்ப காட்டு. போட முட்டாப்பல. ஆபரேஷன் பண்ண பெரிய ஆஸ்பத்திரியில கடந்தேன். ஒரு வேளைக்கு எங்க எங்களுக்கு ஐயா உனக்கு 60 சும்மா விடுவையா? போய் முத. சும்மா தேவலாம் பேச கூடாது. ஏண்டா பெரிய ஆஸ்பத்திரியில கடந்தவே மாதிரி பேசுற? ஒரு பிள்ளைக்கு அறுத்து போடுறாங்க. ஒரு 60 நொட்டு நாராம். அப்ப எங்க கிழிச்சிருப்பாங்கல்ல பரட்ட பரட்டது. ஏயா சம்பந்தம்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சரி விடுங்க, நான் சம்பந்தப்படுத்தியே பேசுறேன். இந்த உலகத்துல சரி அறுக்க சுரப்பது என்ன? அறுக்க சுரப்பது என்ன? அறுக்க சுரப்பது என்னங்க? என்ன விவரம் தெரியுமா? தெரியும். அறுக்க சுரக்கிறது எது தெரியுமா? தென்னம்பாலை. தென்னம்பாலை, பனம்பாலை. ஆமாங்க. அறுக்க சுரந்துகிட்டே இருக்கும். இறைக்க சுரப்பது எது? இறைக்க சுரப்பது நீராகப்பட்டது. சுகிக்க சுகப்பது எது? பிள்ளைகள். சுகத்தினால பிறப்பது பிள்ளைகள். பிள்ளை. அப்படி இந்த உலகத்துல சுகத்தினால ஒரு பிள்ளை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி. உங்க தந்தையார் பேர் என்ன? எங்க அப்பா பேரை கேக்குறீங்க? ஆமா. பிரம்மா. அவர் என்ன வேலை பார்க்கறாரு? படைப்பு. உலகத்தில் உள்ள அனைத்து பேர் தலையெழுத்த கணக்கை எழுதுறது உங்க அப்பா. நிச்சயமாக. அப்ப ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு சுகித்தனால ஒரு குழந்தை பிறகுது இல்ல? நிச்சயமா. அந்த குழந்தைய உங்க அப்பா என்ன கணக்குல போய் எழுதுவாரு? பிள்ளைகள்னாவே பிள்ளைகளோட கணக்கு தாங்க. பிறப்பது பிள்ளைகளுடைய கணக்கு. அப்ப போடுறது குட்டிகளோட கணக்கு. பொரிப்பது அது குஞ்சுகளுடைய கணக்கு. முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும். சிப்ப திறந்தா நல்ல மரியாதை இல்ல. என்னை பார்க்கல எப்படா தெரியுது உனக்கு? நல்ல மரியாதை இல்ல. பல்ல ஊத்து போயாமா? அந்த அப்பா அப்படி கேக்குற ஏன் பதறீங்க? ஏன் ஒரு சாமியாரை பார்த்து கேக்குற கேள்வியா? நீங்க என்ன சொல்றீங்க? முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும். சிப்ப திறந்தா செருப்பு விளக்கு மாறு வரும். நல்ல பிராண்டா தான் 2 வீட்டுக்கு அனுப்பிங்க.
ஏன்னா என்னை பார்க்கல என்ன செருப்பு வியாபாரி மணியா தெரியுது உனக்கு? நீங்க தான் சொல்றீங்க, அப்புறம் நான் சொன்ன பொசு பொசு உங்களுக்கு கோவம் வரும். முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும்னா அதோட கணக்கு வேற. நீ நீ தேவலாம் பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு நல்ல மரியாதை இல்லை. அப்புறம் சரி விடுங்க. கேட்கறது கேட்டா ஒரு சாமியாரை பார்த்து என்னடா கேட்குற நீ? ஏன் சாமியாரால ஏன் பயப்படுறிய? எதுக்கு பயப்படுறோமா? ஏயா பயப்படணும்? ஏன்? நாங்களே யார் தெரியுமா? யாரு? நாங்களாம் தேவர்கள். நாங்க என்ன ராவுத்தரா? நாங்க பிரம்மச்சாரியா? பிரம்மச்சாரி. நான் சம்சாரியா? நான் உலக கணக்கு புள்ள பேர. நான் ஊரு கணக்கு புள்ள மயன். என் மாமா யாரு தெரியுமா? என் சித்தப்பா யாரு தெரியுமா? என் மாமா யாரு தெரியுமா? என் முதல்ல மாமி யாரு தெரியுமாயா? என் மாமியார் யாரு தெரியுமா? யாரு? யாரு? சிவகாமி. என் மாமி யாரு தெரியுமா? யாரு? அபிராமி. என் மாமே சிவபெருமானியா? என் மாமே கவுண்டமணியா? தேவையில்லாம வீம்பு பேசக்கூடாது. அப்புறம் நான் தப்பானு பேசுற. என் பாட்டன் மகாவிஷ்ணு. எங்க பாட்டன் வடிவேலு. என்ன வடிவேலா? ஆமா. என் பாட்டி மகாலட்சுமி. எங்க பாட்டி வந்து கோவச்சரலா. கோபேஸ்வரலாவா? சரி இருக்கட்டும். எங்க அப்பா பிரம்மா. எங்க அப்பா தான். எங்க அப்பா பிரம்மா. எங்க அப்பா என்ன பெத்த எங்க அப்பா, எங்க ஆத்தா புருஷன். என் தாய் கலைவாணி. எங்க அப்பன் பொண்டாட்டி எங்க ஆத்தா. இந்த உலகத்திலே எல்லாரும் சொல்லிவிட்டேன். அப்புறம் நீர் உலகத்துல சொல்ற. எங்க அப்பாவுக்கு பேர் சொன்னேன், எங்க அம்மாவுக்கு பேர் சொன்னேன், தன்மை இருக்கு சிறப்பு இருக்குன்னு சொன்னீங்க. உங்க அப்பா பேர் என்ன? உண்மையான பேரு? எங்க அப்பா பேர் பிரம்மதேவன்யா. ஒப்பனுக்கு பொண்டாட்டி யாரு? யாரு? கலைவாணியே. ஒப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டி? நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் கலைவாணி. அப்புறம் எத்தனை பொண்டாட்டினா? ஒப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டி? கலைவாணி தாயா. கலவாணி மகனா நீனு? கலவாணி இளவாணின்னு சின்ன முக உடைச்சு புடிவாமா. ஏன்னா கலவாணி மையன்ற கலைவாணி. கலைவாணிங்க கல்விக்கு அதிபதி திருநாவுக்கரசி. ஒப்ப என்ன ஒர்க் பண்றாரு? டேய் இந்த வேலைதே ஆகாதுன்ற உன்னைய. அது என்ன கேட்ட? ஏன் உங்க அப்பே ஒர்க் பண்றாருன்னு? அது என்ன ஒர்க்னா வேலை? அதை ஒழுங்கா கேளியா? ஏன் தப்பானு பேசலையே? படைப்பது. என்ன வைக்கப்படப்பா? ஏண்டா வைக்கப்படப்பா கடலை கொடியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? படைப்புங்க. என்ன படைப்பு? 7 வகை தோற்றம், 4 வகை யோனி. நோனி எல்லாம் விட மாட்டாங்க. நோனி என்ன நல்ல மரியாதை இல்ல. யோனின்ற அப்புறம் யோனிங்க எத்தனை ஜீவராசி? அதாவது எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசி. 84 லட்சம். ஆமா. உலகத்துல இருக்கிற எல்லா உயிரையும் படைச்சது உங்க தந்தை. நிச்சயமாக. ஓரறிவு உள்ளது மரம் செடி கொடி. ஈரறிவு உள்ளது புழு பூச்சி. 3 அறிவு உள்ளது நீர் வாழ்வன. 4 அறிவு உள்ளது பறவை இனங்கள். 5 அறிவு விலங்கினங்கள். 6 அறிவு மனிதர்களுக்கு. இப்போ ஓரறிவு உள்ளது மரம் செடி கொடி இல்ல? ஆமா. இது என்ன மரம்? இது என்ன மரங்க? புளிய மரம். இதை யார் படைச்சா? எங்க அப்பா தான் படைச்சாரு. புங்க மரம் எங்க அப்பா. புளிய மரத்துல எங்க அப்பா தாங்க. புளிய மரத்துல என்ன பூ பூக்கும்? புளியம் பூ பூக்கும். கொய்யா மரத்துல கொய்யா பூ பூக்கும். மாமரத்துல மாம்பூ பூக்கும். புங்க மரத்துல புங்கம் பூ பூக்கும். போஸ்ட் மரத்துல டேய் நல்ல மரியாதை ஏன் பூக்கும்? அது என்ன சேர்க்கைடா? பழுப்பு. ஆமா இவ்வளவு அறிவா பேசுறியே. மெடிக்கல்ல ஒரு பூ விக்கும். டேய் நல்ல மரியாதை. பாதுகாப்பு நல்ல மரியாதை இல்ல உனக்கு. ஏயா தன்மையா கேட்டேன்னா இயற்கையோட வளத்தை கேளியான்னு சொன்னா செயற்கையா உருவாக்குனதுல போய் பல்பெரிய அதேறினா இதெல்லாம் வீம்புக்கு. சரி இயற்கை என்ன சொல்லுவீங்களா? இயற்கை ஒரு மனுஷனுக்கு சரி ஆசை இருக்கும், இல்லாம இல்லாது. ஆமா எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இப்படிதான் ஒரு விவசாயி வயக்காட்டுல போய் உழுகுறான். சரிங்க. கஷ்டப்பட்டு கருமையப்பட்டு வயக்காடை வாங்குறான். வயக்காடை வாங்கி உழுகுறான். உழுக போறது அதற்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. சரி. உசுறு போகவும் மாட்டுது, உடம்புக்குள்ள தங்கவும் மாட்டுது. சரி. அவருக்கு ஆசை நிராசையா இருக்கு. வயக்காட்டு மேலே ஒரு நோக்கமா இருக்காரு. சரிங்க. இப்ப அவர் ஆத்மா நல்ல முறையில் சாந்தி அடையணும்னா அவர் ஆசையை நம்ம நிறைவேற்றணும். நிச்சயமாக. ஏன்னா ஆசை மனசுல இருந்தா தான் இழுத்துக்கிட்டு மறிச்சுக்கிட்டு நடக்கும். ஆமா. அப்ப ஒரு வயக்காடு வாங்கி உழுன்னு ஆசைப்படுறாரு. அந்த நேரம் நெஞ்சு வலி வந்துருச்சு, உசுறு போக மாட்டுது. அப்ப ஒரு ஆத்மா சாந்தி அடையணும்னா என்ன செஞ்சா ஒரு ஆத்மா சாந்தி அடையும்? எங்க கஷ்டப்பட்டு அந்த நிலமாகப்பட்டதை வேர்வை சிந்திக்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு வம்பாடுபட்டு அந்த நிலத்தை சேர்த்துருப்பாரு. அந்த நிலத்தை சேகரித்து அதை சொந்தமான பின்னாடி அதை எப்படியாச்சும் உழுது விவசாயம் பண்ணலாமே ஆசை வரும் பொழுது ஒரு மனிதன் இறக்கணும் கூடிய தருவாயில இருந்து. ஆனால் அவனுக்கு என்ன ஆசை இருக்கு? ஆகா நம்மளுக்கு பின்னாடி யார் இந்த நிலத்தை பாதுகாக்க போறாங்களோன்னு ஒரு ஆசை இருக்கலாம். ஆசை இருக்கலாம். ஆத்மா தான் என்ன பண்ணணும்? இத்தனை உண்டு சங்கு. சரி சங்கு எடுத்து சரிங்க இந்த ஆசை நிறுத்துறது. ஆசைனால கொஞ்சோண்டு பாலை கலந்து கொடுக்கணும். சனி மூலையில மட்டும் மண் எடுத்து அந்த அந்த மண்ணாசை இருந்ததுனால அந்த மண்ணாசை போயிடும். சரி. இப்போ ஒரு சில பேருக்கு காசு ஆசை இருக்கும். சரி. அவங்களுக்கு என்ன பண்றது? காசை லைட்டாக அப்படியே உரசி கொஞ்சோன்னு அப்படி வச்சு அப்படி கொடுத்தோம்னா அது ஒரு ஆசையாக தீர்ந்துடும்.
சரக்கு மேல ஆசையா இருக்கு அவங்களுக்கு. அத கொஞ்சம் ஒரு சொட்டு எடுத்து அப்படி கொடுக்க வேண்டியதானே. சரக்கு மேல தானே எனக்கு ஆசையா இருக்கு. நகநட்டு மேல ஆசை வச்சிருப்பாங்கல்ல. எதுல? நகநட்டுல இருந்து அதுல கொஞ்சம் எடுத்து அப்படியே தொட்டு வைக்க வேண்டியதே. அப்படியா? ஆமா. அப்ப எந்த ஆசை இருக்கோ அத அப்படியே எடுத்து வைக்கலாம். கால்ல கலந்து சங்கல ஊத்தினா நிச்சயமா ஆசை அடங்கிரும். அப்ப பொம்பளை ஆசை உள்ள ஆளுக்கு எதை உரசுறது? நல்ல மரியாதை. என்னை பார்த்தா நாரதர் மணி தெரியுதா உனக்கு? வேற எது மணி தெரியுதாடா? நல்ல மரியாதை இல்ல உனக்கு. தப்பா ஒண்ணும் கேட்க கிடையாது. பொம்பளை ஆசை பிடிச்சாலுக்கு எதை உரசு தொட்டு வாயில வைக்கிறது? இல்ல இந்த வேஷம் போட்டதுக்கு நான் பேசாம உள்ள உட்காந்துருக்கலாம். அப்படி வீட்டுல போட்டு என்கிட்ட நான் அதுக்காண்டி ஒரு நாரதரை பார்த்து என்னையா கேட்குற நீங்க? நான் தப்பானு கேட்கல. அந்த பொம்பளை ஆசை இருந்துச்சுன்னா அந்த பொம்பளை பிள்ளைய நேரம் வந்து கூட்டி காமிக்கலாம். எதை காட்டலாம்? முகத்ததா? மேமுகமா கீமுகமா? என்னடா உருவத்துல ஒரு முகம் தானே இருக்கு. நீர் பார்த்தது அப்படித்தேன். நான் அவனுக்கு என்ன வேலை? 52 கொண்டாட்டு நட்டுனேன். கெட்டு நின்றீல? கட்டுனேன்னு சொல்லியா? கல்யாணம் திருமணம் அப்படியா? ஆமா. சரி, இப்படி காட்டுக்குள்ளே திரியல்ல. ஆமா. சோத்துக்கு என்ன பண்றீங்க? உங்களை பாணி மனிதர்களுக்கு உண்ண உணவு ஆகாரம் வேணுங்க. எங்களுக்கு அந்த தன்மையே இல்ல. சோத்தை சாப்பிட மாட்டோம். சோத்தை தின்ன மாட்டேன் இல்லையா? அந்த அந்த வீட்டுல கோழிக்கறி முங்கு டேய், இடத்திற்கு உண்டான பாத்திரத்துக்காக பேசணும். உன் பாத்திரம் நெளிஞ்சு போயில இருக்கு. பார்த்தது இல்லையே. தேவையில்லைங்க. அப்படி நாங்க வாக்கெல்லாம் பெரிய பெரிய பாத்திரம். அப்படியா? கிளம்புடுக்கான எங்களுக்கு தேவை கிடையாது. சரி இருக்கட்டும். நான் கேக்குறேன், இவ்வளவு விஷயம் பேசுறீங்க. ஆமாங்க. தெளிவா தான் பதில் சொல்றீங்க. சரி. எனக்கு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வினா கேளுங்க. ஏன்னா மனதில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கிறோம். நிச்சயமாக. அது நீங்க சாமியாருன்னு சொல்லிட்டீங்க. சரி. மேலோகவாசி. ஆமா. உங்ககிட்ட கேட்கறதுல தவறு இல்ல தானே? கேளுங்க. எப்பேற்பட்ட விஷயமும் தாங்கள் கேளியா எடுத்திருப்பீங்க. கேளுங்க, சும்மா கேளுங்க. தாங்கள் தெரியாது ஒண்ணும் கிடையாது. சரி. இந்த உலகத்திலேயே பொதுமுறை நூல் என்று சொல்லக்கூடிய நூல் என்ன நூல்? அதாங்க பொதுமுறை என சொல்லக்கூடிய நூலாகப்பட்டது திருக்குறளாகப்பட்டது. மொத்தம் எத்தனை குறளுங்க இருக்கு? 1330 குறள், 133 அதிகாரத்தை கொண்டது. எத்தனை பால்? 4. முப்பால். ஆமா, முப்பாலை கொண்டது. பால், பொறுத்துப்பால், இன்பத்துப்பால். இப்போ திருக்குறளை எழுதியது ஐயன் திருவள்ளுவர் பெருந்தகை. இப்போ ஒரு கிளவி ஒன்னு எழுதுனால யாரு? திருக்குறளை எழுதுனது யாருன்னு இன்னும் கேள்வி கேட்கிறீங்களா? திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவர் திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணது மதுரை மீனாட்சி அம்மன் தெப்பக்குளத்துல. அந்த தெப்பக்குளத்துல அரங்கேற்றம் பண்றதுக்கு உதவியாக இருந்த ஒரு பெண்மணி யார்? அவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா உடன் பிறந்த சகோதரி அவ்வை மூதாட்டி. அவ்வை மூதாட்டின்னு சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? இங்க அவ்வை எழுதுனாங்க திருக்குறளாகப்பட்டது. அவ்வை எழுதுனாங்க. ஆமா, அவ்வை எழுதுனால. அவ்வை எழுதுனதுல இப்ப பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்போ திருக்குறள்ல முதல் குறள் என்ன குறள்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ன சொல்லக்கூடிய குறளாக இருக்கு. அப்ப ஆத்திச்சூடி இருக்குல்ல? ஆமாங்க. ஆத்திச்சூடி உயிரெழுத்துக்கள் 12 வகைப்படுத்தி எழுதப்பட்டது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. நிச்சயமா. ஆ என்றால் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவே. அப்படி ஒவ்வொரு விஷயமா விளக்கம் இருக்குங்க. நான் கேக்குறீங்க நாரதர் தானே? சரி. இந்த அவ்வை மூதாட்டி எழுதியிருக்கல்ல, ஆ என்றால் அறம் செய்ய விரும்பு, ஆ என்றால் ஆறுவது சினம் என்று. இதுக்கான விளக்கங்கள் எல்லாம் சரி சரியா? உண்மைதானையா? யாரு சொன்னா? ஏங்க யாரு சொன்னா சரின்னு? யார் இல்லைன்னு சொன்னது? நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிற முடியுமா? நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிற முடியுமா? என்னையா அதுல தப்பு? நீங்க அது ஃபுல்லாமே தவறு. என்ன தவறு கண்டீங்க? இதெல்லாம் மாத்தி ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. என்ன தவறு கண்டீங்க நீங்க? அப்புறம் தப்பு என்னையா தவறு கண்ட நீ? அறம் செய்ய விரும்புனா நான் ஏத்துக்கிற முடியுமா? அப்புறம் அதுக்கு என்னையா வரும்? விளக்கத்துல மாத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு. யாருங்க சொன்னது மாத்தி? நான் நேத்து கூட பார்த்தேனையா. என்ன பாத்தீரு? ஆத்திச்சூடிய நீங்க பார்த்து கிழிச்சு அத பேசிருக்கணும்ல. ஆ என்றால் அறம் செய்ய விரும்புன்றீங்க. ஆமா. அதெல்லாம் அப்படி வராது. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கங்க. நாளை பின்ன மேடைக்கு போனா இதை பேசி பழகுங்க. அப்பதான் ஊர்ல பாராட்டு கிடைக்கும். அப்படி என்ன விவரத்தை நீங்க ஒவ்வொரு எழுத்தா கடைசி வரைக்கும் சொல்லுங்க. 12 நான் சொல்றேன். முதல் எழுத்து என்ன? அதுக்கு நீங்க சொன்னது அறம் செய்ய விரும்பு. அப்படி கிடையாது. இப்போ சொல்லுங்க. ஆனா டேய் ஒழுக்கமா பேசணும். இப்ப சொல்லுங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன். ஆ என்றால் அதிகமாய் குடி. அடுத்து ஆவண்ணா. ஆறுவது சினம். அப்படி கிடையாது. ஆப்படிச்சாலும் ஆடக்கூடாது. டேய் நல்லது இல்ல உனக்கு. அடுத்து ஈ. இறங்க இறங்க ஏத்திக்கிட்டே இரு. அப்ப ஈன்னு சொன்னா ஈ விழுந்தா எடுத்து போட்டு குடி. உளராம பேசு. ஏன் உளர்ற? ஊர்வம்ப இழுக்காத நம்மள விரட்டி அடிப்பாங்க. எதிர்ப்புட கவனமாறு கட்டிஞ்ச களவாண்டு குடிச்சு புரிவான். ஏமாறாத ஏமாந்து தொலைச்சிடாத. ஐட்டங்களை மிச்சம் வைக்காம தின்னு வாங்காசு தானே.
ஓ ஒரே பிராண்ட குடியிலன்னா தலைவலிக்கும். ஓ ஓவரானா அப்படியே படுத்துட்டு பசுக்குள்ள போய் விழுந்துருவேன். ஆம்பளட்ட கவு ஊர்கால போய் நக். எங்கடா அப்படி பார்த்தீங்க நீங்க? எந்த புத்தகத்துல எழுதப்பட்டுச்சு? எந்த நூலகத்துல நீ பார்த்த? இதெல்லாம் படிக்கணும். ஏய் நல்ல மரியாதை இல்ல உனக்கு. இதாவது கலியுகத்து நாத்திச்சூடி. குடி குடி குடிடா. எப்பேற்பட்ட சிறப்பு இந்த தமிழர்கள் நம்மளுக்காக சேர்த்து வச்சுட்டு போனாங்க. வரலாற்று சான்றிதழை நம்மளுக்காக இந்த தமிழராகப்பட்டவங்க எவ்வளவோ விஷயத்தை விட்டு போயிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு ஆத்திச்சூடி பாடலை என் வாழ்நாள்ல கேட்கலையா? என்ன சந்திச்சு தானே கேட்க போறீங்க? அட கடவுளே, இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இதெல்லாம் அவை பிராட்டி இருந்து கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம இல்ல மூஞ்சிலாம் முழிக்க கூடாது போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா உண்மையான நாரதரை பார்த்தா அவர் தூக்கு பிடிச்சி போயிருவாங்க. சரி இருக்கட்டும் விடுங்க. ஏடா நீ சொன்ன கவிக்கு நான் வேற இந்த நாரதர் வேற இது பண்ணணுமா? கவியை ஆராய்ச்சி பண்ண நல்லா இருந்துச்சா? எப்ப நல்லா இருந்துச்சுல அவ்வளவு. அப்பா எவ்வளவு சிரிப்பு. ஆமா ஆமா நாய் விடுச்சுட்டா நோய் விட்டு போகுமுங்க. ஆமா மனுஷன் உழைக்கலாம், உடம்புல உள்ள கழிவுகளாம் வேர்வையா இருந்தாலும் சரி, மனசு விட்டு மனக்கவலை மட்டும் போயிருச்சுன்னா முகம் தெளிவா இருக்கு. நிச்சயமா தான் உண்மைங்க. முகம் தொங்கு போயிருக்கு பாத்தீங்களா? மனசுல 1000 கவலை இருக்கலாம். ஆனா ஒரு பழமொழி பார்த்திருக்கீங்களா? புண்பட்ட மனதை புகை விட்டு புகையை விட்டு இந்த புகை கிடையாது. புண்பட்டுச்சா அந்த மனசை வீட்டில் ஒரு பிரச்சனையா, மனசு புண்பட்டு போச்சா, இப்படி நாடகமோ செல்லுல எதையோ பார்த்து வேற கதைக்குள்ள நம்ம மனசை புகை விட்டு அதை ஆத்தணும். இதுதான் உண்மையான பழமொழி. அத புகை விட்ட முண்டை குடிச்ச செத்துல இருக்கிறது பூரா இழுத்துக்கிட்டே இருந்தா உடம்பு என்னதுக்கு ஆகுறது? நல்லா கவனிச்சு பாருங்க. பீடின்ற வார்த்தை திருப்பி போடுங்க. டிபி. பீடி குடிச்சா டிபி வந்து சாவ. சிகரெட்டுக்குள்ள பஞ்சு இருக்கு பாத்திருக்கீங்களா அடியில? ஆமா. இந்த சிகரெட் கடையில எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க யாருக்கா தெரியுமா? எதுக்கு வச்சிருக்காங்க? நிறைய பேர் நினைக்கிறது நல்ல புகைப்புல உள்ளது கெட்ட புகைப்புல வெளியே விட்டுரும் ஃபில்டர். அது கிடையாது. சிகரெட் கடையில எதுக்கு பஞ்சு இருக்குன்னா, சிகரெட்டை குடிச்சு ஒரு நாள் செத்து போயிட்டா அந்த பஞ்சு எடுத்து மூக்கில் வைக்கத்தே பஞ்சு. இப்படி ஒரு விளக்கத்தை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையா? என்கிட்ட வந்தானே கேட்க போறியா? ஆமா. அட கிரகமா அது எனக்கு. ஒன்னு சொல்றேன். முந்தியெல்லாம் ஒயின் ஷாப் ஊருக்குள்ள இருக்கும். ஆமா. இப்ப ஃபுல்லா நிறைய ஊர்ல பாருங்க சுடுகாட்டு உரமே கட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக? தூக்கிட்டு போக சிரமமா இருக்கும்ல. குடிக்க குளிய தோணி அங்கனே புதைக்க. யார் கேக்குற? நல்ல விஷயம்யா. நல்ல விஷயம் தாங்க. அதுக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? சாராயம். அதுக்கு ஏன் சாராயம்னு பேர் வந்துச்சு? உடம்புல உள்ள சாரை ஆயிரதுனால சாராயம் ஆஞ்சு. ஆனா உன்ன மாதிரி விளக்கம் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையா? விளக்கம் கொடுத்தாதாங்க நாங்க. ஏன்னா பேசுறது மக்களுக்கு முறையா புரியணும். அதை புரியுற மாதிரியும் பேசணும். சில நேரம் புரியாத மாதிரி குலைப்பிட்டு போற ஆள் இருக்கு. நிச்சயமா அப்படி கிடையாது. விவரமான ஆளா இருக்கீங்க. தமிழ்ல மட்டும்தான் ஒரு எழுத்துக்கு ஈரர்த்தம் உண்டு. ஈர் அர்த்தம் உண்டு. ஈர் அர்த்தம் உண்டுன்னு சொல்லி அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கிற விதமுங்க. நல்லா பாருங்க. சில பேர் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. இப்ப உங்களை வச்சு நான் பேச விரும்பல. சரி ஒரு சின்ன எனக்கு ஒதுக்குங்க. இங்க இருக்கிற மக்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பழமொழிக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பாப்போம். சரி. அவங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்கன்றத நான் சோதிக்கிறேன். சரிங்க கேளுங்க. என் மக்கள் கரெக்டா பதில் சொல்லுவாங்க. பாப்போம். அப்போ நீங்க தான் பதில் சொல்லணும். ஒரு பழமொழி மட்டும் சொல்றேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அழகா சொல்லிருக்காங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நான் கேட்கிறேன், மாடே நல்ல மாடு, அப்புறம் என்ன மயத்துக்கு சூடு ஓடணும்? மாடே நல்ல மாடு தானே, அப்புறம் எதுக்கு சூடு ஓடுற? இங்க அதே நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு கிடையாது. நல்ல மாட்டிற்கு ஒரு சுவடு. சுவடுன்னு என்ன? கால் பாதம். ஒரு விவசாயி அந்த காலத்துல மாடு வாங்கினாண்டா ஒரு வயக்காட்டுல நடக்க விட்டு பார்ப்பானா. உழவுக்கு நல்ல வலுவான மாடுனா கால் சுவடுன்ற பாதத்தை ஆழமா பதிச்சு நடக்குமா. உழவுக்கு உதவாத நோஞ்சா மாடுனா மேலோட்டமா நடந்து போகும். இத கணிக்கு விதமாத்த நல்ல மாட்டிற்கு ஒரு சுவடு போதும் ஆதாரம். அந்த காலத்துல சொல்லி வச்ச பழமொழி. சுவடை மாத்திட்டு சூடு வர ஆரம்பிச்சிட்டேன். அப்போ யாருக்கு தெரியாம இல்ல, அது மருவி வந்த விஷயங்கள் சில பேருக்கு புரியல. உண்மைதாங்க. புரியாதது. இதுக்கு தான் இந்த நாடகக்கலை, இயல், இசை, நாடகம். இந்த நாடகமே, இந்த நாடகத்துக்கு ஏன் முதல் நாடகம்னு பேர் வச்சுன்னா, நாடு கூட்டல் அகம். நாட்டில் உள்ள கருத்துக்களை உள்ளம்பட பேசக்கூடிய ஒரே ஒரு மேடை இந்த நாடக மேடை. அகம் என்றால் உள்ளம், உள்ளத்தில் உள்ள கருத்துக்களை சிறம்பட எடுத்து கொடுக்க மேடை இந்த நாடக மேடை. இந்த மேடையை பொறுத்தளவு அரசியல் பேசலாம், புராணம் பேசலாம், இதிகாசம் பேசலாம், எதை வேணாலும் பேசலாம். ஆனால் மக்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். அருமையான விஷயம். உங்க பேரு? வீரத்தேவன். என்ன வீர செயல் செஞ்சீங்க? உங்க பேர் வீரத்தேவன். 5 மிருகங்களை கொண்டிருக்கேன். மிருகங்களையா?
ஏன் பாவமா தெரியலையா? மிருகத்தை போய் அடிச்சு கொண்டிருக்கேன். தங்கச்சியை கடிக்க வச்சு கொண்டு. அப்படியா? ஆமா. இப்ப மதுரை மிருகம் தெரியுமா? 8 கால் பூச்சி, ஓந்தி, மண்ணுளி, கர்ட்டாவண்டி. ஏண்டா அப்படி வாயில்லாத சிவனாக பார்த்து கொண்டிருக்கேடா? வாயினத்தை சொல்லி புடுமல அடிச்சாங்க. ஆக மதுரையை காத்த வீரே, மதுரை வீரன். இப்ப பருத்தியை காத்த வீரன், பருத்தி வீரன். அப்படி இருக்குல்ல? ஆமா. நீங்க என்ன வீர செயல் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு பேரு வீரத்தேவன். நான் பொண்டாட்டி கட்டினதே வீரம் தாங்க. அது வேணா உண்மைதான், சத்தியமா நியாயமான விஷயம். ஏயா வீரத்தேவன் பேர் வர காரணம் என்னையா? வீரமான ஒரு மிகப்பெரிய புலியவே குத்தி கொண்டேன். அப்போ புலி என்னது? இல்ல புலி குத்தி வீரனா நீங்க? புலிய குத்துன வீரன். அதே புலி குத்தி வீரன். ஏய் புலி குத்தி வீரன் சொன்னேன். ஆக ஆள் வந்து நல்ல கலரா சிகப்பா வாட்ட சாட்டமா பேசுறீல பேச்சு போட்டானம் போடு ஆர்எஸ் பத்தி காடுண்டு. அதே ஆக ஆள் நல்லா வளர்த்திய வாட்ட சாட்டமா இருப்பாப்ல. அவருக்கு பேர் சின்னசாமி நோப்பான். ஆள் குட்டட்டின்னு இருப்பாப்ல. அவர் பேர் பெரிய சாமி நோப்பாங்க. ஆள் நல்லா பார்க்க ஆளர் உங்கள் மேலே அப்படி கலரா இருப்பாப்ல. அவர் பேர் கருப்பு சாமி நோப்பாங்க. ஆள் கண்ணேர்னு இருப்பாப்ல. வெள்ளச்சாமி நோப்பான். எனக்கு ஒரு பேர் ஞாபகத்துக்கு வருது. நவமே இருக்காது, பேர் நவநீத கிருஷ்ணன். டேய் தங்கமே இருக்காது, அவர் பேர் தங்க ராசா. நான் மனசுல தங்க மறந்து போறேங்க. உரசுது. ஆக இப்படி எல்லாருக்குமே ஒரு பேர் உண்டு. எச்சிக்கையில ஈ ஓட்ட மாட்டேன், அவன் பேர் தர்மபரவுன்னு வைப்பான். தர்மபரவு. ஆமா. ஆக அப்படி பிச்சைக்காரனு கூட கடைன்னு சொல்லி அவன் பேர் கோடீஸ்வரன் பேர் வைப்பாங்க. நடந்தே போக முடியாத அவன் பேர் நடராசன் பேர் வைப்பான். ஒரு ஜன் வாய்க்கால ஓடி தாண்ட மாட்டேன், அவன் பேரு தாண்டவராயன் பேர் வைப்பாங்க. இப்படி ஆளுக்கும் பேருக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கும். அதே போல உங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த பேருக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு. சம்மந்தம் இல்லாம தாங்க தெரியும். அப்படியா? ஏன்னா உலகத்துல எதுவுமே சம்மந்தமா இருக்காது. சரி, நம்ம தான் சம்மந்தப்படுத்திக்கிறோம். நல்லா பாருங்களேன், 10 பொருத்தமும் பக்காவா பார்த்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைப்பேன். ஆமா. ஒரே வருஷத்துல டைவர்ஸ்ல போய் நிப்பாங்க. அதான் எனக்கு ஒரு பொருத்தம் பார்க்காம ஊரை விட்டு ஓடி போவாங்க. அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உண்மைதான், உண்மைதான். ஏன்னா மனித வாழ்க்கையை பொறுத்தளவு எதுவும் நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பெத்தவங்க வச்ச பேரு பிணமென்று மாறுது. பாடுபட்டு சேர்த்த சொத்தையெல்லாம் நம்ம வாரிசிடம் போகுது. கூடி வாழ்ந்த பொண்டாட்டியோ புருஷன் செத்து போட்டான்னு கூட வாசம் ஆகுது. இல்ல 3 நாய்க்கு முக்கி அழுக 4 நாள் கறி கஞ்ச குடிச்சு போட்டு 5 நாள் தலைக்கு வச்சு என்ன வச்சு குடிச்சு போட்டு 6 நாள் தட்டத்துக்கிட்டு போடாம 100 நாள் வேலைக்கு போயிடும். 100 நாள் வேலைக்கு போயிடும். என்னத்துக்கு அப்படித்தானே? தேவை சுத்தி பத்தி வந்த உறவெல்லாம் என்ன பண்ணு ஒட்டி அடிச்சு டான்ஸ் கறி விடியாக்கல 6 மணிக்கு அவ புருஷன்கிட்ட அவ போயிருவா. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையே. வாழ்க்கை இப்படி இருக்குல்ல. உங்க அப்பா பேரு நம்பி தலைவன், உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. வந்திருக்கதன் காரணம் திணைக்காவல் புரியுது. என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனையும் செந்தனை வச்சிருக்கீங்க. ஆமாங்க. உள்ள சத்தம் கேட்டுச்சு. என் அன்பு தங்கை வள்ளி நாயகி. வள்ளி வள்ளி. சரிங்க. இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. என்னுடைய காதலி, அவள் பேரு சக்கு. டேய் என்ன நல்லா பேர் சொல்ற? ஒரு சக்குண்டா என்ன? குலசாமி பேரு சக்கம்மா, அதனால சுருக்கி சக்குன்னு பேர் வச்சிருக்கோம். நல்ல வேற எந்த பேர் வைக்கலையே. என் குலசாமி பேரு மதுரை சொக்கநாதர். அப்ப என்ன பேர் உங்க பேரு? என் பேரு சொக்கு, அவங்க பேரு சக்கு. நல்லா இருக்கியா? எங்களுக்கு பிள்ளை வரதா புடிச்சிட்டு போய் நக்கு. டேய் நல்ல மரியாதை இல்ல. ஏடா ஒரு நாரதரை பார்த்து அப்புறம் நான் காட்டுவாசிடா அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவீங்களா? அப்ப நான் பள்ளிக்கூடம் பக்கத்துல காட்டுக்குள்ள வர சொல்லியா பாப்போம். வந்தானோய்யா வந்து கூட்டி வந்து விட்டுட்டு போயா. கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போ. எதுக்கு விட்டு போதுக்க? பழுப்பு போல அம்மத்தி விட்டு சிம்ல எல்லாம் பிடிச்சி உக்காந்துக்கிறேன். டேய் கூட்டி வந்து இடத்துல யார் என்னன்னு பார்த்துட்டு போலாம் பார்த்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் கூப்பிட்டு வரனால பிரச்சனை கிடையாது. வர்ற டான்ஸ்காரி எப்பேற்பட்ட வாயாடி முண்டோன்னு எல்லா பேருக்கும் தெரியும். சரி ஓ நிலமை அந்த இடத்துல மடிக்கிறோம். நீ பாத்துக்க வர சொல்லியா. அதுக்கு மேல இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணாம போறோம். திரும்புங்க கடைசி ஒரு வாட்டி பாத்துக்கிறேன் முகத்தை. டேய் ஏன் நமக்கு என்னப்பா? நான் சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு எதுக்கு ஊர் ஒம்புன்றியா? கண்ணே தாராவதி வர தாராவதி வர சொல்லியா. சாமியாக்கு